ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தரிசனத்தின் நேரம் மூலமாய் திரும்பமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த 2 வாரங்களாய் இயேசுவை காண விரும்புங்கள் என்கிற தலைப்பிலே நம் செய்திகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது நான் சொன்னேன், இயேசுவை காண விரும்புங்க, இயேசுவை காண விரும்புங்க. அப்போ சொல்லும்போது சொன்னேன், கர்த்தர் அற்பமானவர்களை கர்த்தர் அந்த நாட்களில் கண்டார் என்று சொல்லி. அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் கண்டால, அற்பமாக எண்ணப்பட்ட ஆகார அவருடைய பிள்ளையை கண்டு அவனை பெரிய ஜாதியாக மாற்றினான்னு சொன்னேன். அதுக்கு பின்பதான் நாம் சாதாரணமாய் கீழ் தட்டில் இருக்கிறவர்களை தேவன் கண்டார் அப்படின்னு சொன்னேன். உதாரணம், இந்த மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த பேதுருவை, யோவான, அந்திரேயாவை, யாக்கோபை தேவன் கண்டார். அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். பேதுருவின் நிழல் பட்ட மாத்திரத்திலே சொஸ்தமானவர்கள் அநேகர். பேதுருவின் வார்த்தைகளை கேட்டபோது 3000 5000 பேர் என்ன கூட்டமாய் இயேசுவின் அண்டையில் வந்தார்கள் என்று சொல்லி கடந்த 2 வாரங்கள் சொன்னேன். இன்னைக்கு அடுத்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உத்தமமாக நடந்தீங்கன்னா தேவனுடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கும். நீங்கள் உத்தமத்தில் நடந்தா, நீங்கள் உத்தமமாக வாழ்ந்தா கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்துட்டே இருக்கும். வேதத்தில் அதற்கு உதாரணமாய் சொல்ல விரும்புகிறது யோவான் சுவிசேஷ நூல் 1வது அதிகாரம் 47 முதல் 51 வசனங்கள் வரை. வசனம் சொல்கிறது, இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு அவனை குறித்து, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். நாத்தான்வேலை இயேசு கண்டார். நீங்கள் நல்லா கவனிங்க. அவனை நாத்தான்வேலை இயேசு கண்ட உடனே சொல்கிறாரு, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து இயேசு ஒரு சாட்சி கொடுக்கணும், தேவன் சாட்சி கொடுக்கணும், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். ஏன் இஸ்ரவேலன் சொல்லும்? இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே என்னைக்கு நீங்கள நானும் கழுவப்பட்டு இருக்கிறோமோ அன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளா இருக்கிறோம். அன்னைக்கு ஏசப்பாவுடைய பிள்ளைங்க, நீங்களா நானும் ஏசப்பாவுடைய பிள்ளைங்க. அப்போ என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராக வந்து நம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றோமோ, நீங்களும் நானும் இஸ்ரவேல் சந்ததியாக இருக்கிறோம். ஆண்டவர் அந்த நாட்களை நாத்தான் மேலே பார்த்து சொன்னாரு, இதோ கபட அற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும், கபடற்றவன், இவன் கபடற்றவன், கபடற்றவன். வேதம் சொல்லுகிறது, தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லுவார், 1 தீமோத்தேயுல 4வது அதிகாரம் அந்த வசனங்களை சொல்லும்போது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் ஆவியிலும் அன்பிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு என்று சொல்லி. அப்போ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நிறைய அடிச்சுவடுகளை வைத்து கொண்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு நிறைய சமயங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் விசுவாசி, ஆனால் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமானா இல்லை, நமக்கு அந்த விசுவாசமே இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற பேர் கிறிஸ்தவன், ஆனால் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாத காரியங்கள் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உத்தமத்தில் நடங்க. நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நீங்கள் பரலோகத்துக்கு ஒரு நாள் போகணும். பரலோகத்தில் இயேசு உங்களை பார்த்து சொல்லணும், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா உனக்கு நான் வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள் கொடுக்கணும். அதுதான் உத்தமமாக வாழ்கிற வாழ்க்கை. நீங்கள் உங்கள் உத்தமத்தில் நடக்கணும். வேதம் சொல்லுது, நிறைய காரியங்களை நான் சொல்லி கொண்டு போகலாம். அப்போ நாத்தான்வேலை இயேசு கண்டு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே 48வது வசனம், அதுக்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். பிலிப்பு நீ கூப்பிட்டுட்டு வந்தனால தான் நீ வந்தன்னு நினைக்காத. பிலிப்பு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன். கர்த்தர் நம்மை காண்கிற தேவன். நம்ம எபிசோடில் நம்ம கேட்கும்போது அதான் சொன்னேன், இயேசுவின் கண்கள் காணணும். அப்போ அவர் ஆகார் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். இன்னைக்கு இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அத்திமரத்தின் கீழ் இருந்த அந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் ஆகிய நாத்தான்வேலை இயேசு முன்னாடியே பார்த்துட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கு. கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கு.
நம்ம உத்தமமாக நடக்கிறோமா? உத்தமமாக நடக்கிறவர்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு. எல்லாவற்றிலும் ஒரு உத்தமம். சமீபத்தில் ஒரு காய்கறிகள் விற்கிற அங்காடிகளுக்கு போய் காய்கறிகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் எடை போட்டு பார்க்கும்போது 3 கிலோ வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் 2.25 கிலோ தான் இருந்தது. அப்போ நான் நினச்சேன், அந்த கடையில் ஒரு நல்ல ஒரு இது போட்டிருந்தாங்க, வசனம்லாம் போட்டிருந்தாங்க, எல்லாம் சரிதான். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் செய்கிற காரியங்கள் உத்தமமாக இல்லை. அன்றைக்கி சொல்கிறேன், நம்முடைய பேச்சில் ஒரு உத்தமம் இருக்கணும், நம்முடைய நடக்கைகளில், நம்முடைய செயல்களில். வேதம் சொல்லுது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, அதை செய்யக்கூடாது. நம்ம யாருக்கிட்டையும் அநியாயமாக வட்டி வாங்கக்கூடாது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சகேயுவை இயேசுவுடைய கண்கள் கண்டது. ஆண்டவர் உடைய கண்கள் சகேயுவை கண்ட மாத்திரத்தில் சகேயுவை சொன்னார், நீ சீக்கிரமாக இறங்கி வா, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் நான் போஜனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். இயேசு சகேயுவின் வீட்டுக்குள்ளே நுழைந்த போது அவன் வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு. சகேயு சொன்னார், ஆனால் இயேசுவை நான் யாருக்கிட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன்னு சொன்னால் அதை நாளை தனியாக நான் திரும்ப கொடுத்துறேன். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, லூக்கா 19வது அதிகாரம் 9வது வசனம், அவர் சொல்கிறாரு 8வது வசனத்தில், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அது நாள துணியாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார் என்றான். எனக்கு நல்லா கவனிங்க, இயேசுவுடைய கண்கள் அன்னைக்கு அத்திமரத்தின் கீழே, இந்த வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்களா, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன். ஆனால் இங்கே 19வது அதிகாரம், லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் 3-4 வசனங்களை, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். காட்டத்தி மரத்தில் ஏறினவனை இயேசு கண்டாரு. அத்திமரத்தின் கீழே, இந்த வசனம் சொல்லுது, அத்திமரத்தின் கீழே இருந்த நாத்தான்களை இயேசு கண்டாரு. இன்னைக்கு இயேசுவின் கண்கள் கண்ட மாத்திரத்தில் வாழ்க்கை மாறுது. இன்னைக்கு வேதம் சொல்லுது, அன்னைக்கு எப்படி அந்த சகேயுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறிச்சோ அதே போல் இன்னைக்கு அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்னைக்கு ரட்சிப்பு வருதோ அப்போ அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்தமம் வந்திருக்கும், உத்தமமாக நடக்கிற காரியங்கள் வந்திருக்கும். அவன் எல்லாவற்றிலும், நான் விசுவாசிக்கிறேன், சகேயு பிற்காலத்தில் எல்லாவற்றிலும் உத்தமமாக நடந்துருப்பார். அவர் ஒரு கேரக்டர். இந்த நாத்தான் வேலை பார்த்தோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். இன்னைக்கு ஊழியத்தில் உண்மை, அநேக ஊழியக்காரர்கள் எங்களோடு கூட பிரயாணம் பண்ணுவார்கள். அப்போ கர்த்தர் இந்த ஊழியத்தின் பாதையில் எனக்கு கொடுக்குற காணிக்கைகளை அந்த பாஸ்டர்ஸ்க்கு நான் பிரித்து கொடுப்பேன். கர்த்தர் எனக்கு கொடுக்குற காணிக்கைகளை பிரித்து, ஆண்டவர் எனக்கு எவ்வளவு, அவர்கள் ஊழியம் செய்கிற ஊழியத்தை பார்த்து ஆண்டவர் எவ்வளவு எனக்கு ஏவுதலை கொடுக்குறாரோ அதை தான் அந்த ஊழியர்களுக்கு நான் காணிக்கையாக கொடுப்பேன். அப்படி அநேக ஊழியக்காரர்களை தாங்கி கொண்டு இருந்தோம். அப்போ நான் கவனித்த ஒரே ஒரு காரியம், நிறைய போதகர்கள் தங்களுடைய உத்தமமான ஊழியத்தை செய்யலை. கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று நம்பி கனமான அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. வேதம் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. அப்போ இந்த கனமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, ஆனால் ஊழியத்தில் உண்மையே கிடையாது. நிறைய ஊழியக்காரர்கள் எங்களோடு கூட பிரயாணம் செஞ்ச ஊழியக்காரர்களில் நிறைய பேர் உண்மை இல்லை, பணத்தை பார்த்த ஒன்று ஓடினாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு வர கிட்டத்தட்ட 120 கிராமங்களுக்கு மேலே ஊழியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கு. அநேக கிராமங்களில் ஊழியம் செய்கிற போதர்கள் கிராமத்தில் மரத்தடியில் தான் ஊழியம் செய்கிறாங்க. இந்த 120 கிராமங்களையும் எங்கேயே சபை கிடையாது. எங்களுக்கு மாத்திரம்தான் சபை இருக்குது. எங்களோடு கூட பிரயாணம் பண்ணுற ஒருத்தருக்கும் சபை கிடையாது. ஆனால் அந்த பாஸ்டர்ஸுக்கு, நிறைய பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கத்தோடு வருவாங்க. பாஸ்டர் எப்படியாவது ஒரு சர்ச்சை கட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் மெயின் எண்ணமாக இருக்கும். ஆனால் விசுவாசம் இருக்காது. நான் இன்னைக்கு சொல்கிறேன்,
ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனை தேடி நீங்கள் உத்தமமாக நீங்கள் நடந்தாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில ஊழியக்காரங்க எங்களோடு கூட பிரயாணம் பண்ணுவாங்க, திடீர்னு என்ன ஒரு ஊழியம் எங்களை விட அதிகமாக காணிக்க கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஓடிடுவாங்க. அப்படி பின்னாடி ஓடின ஊழியக்காரங்க ஒரு வருஷம் ஆகியும், பாஸ்டர் நீங்கள் சர்ச் வெளியில் போகும்போது சொல்லுவாங்க, நீங்கள் சர்ச்சு கட்டி தரல பாஸ்டர், அதனால உங்களோட இணைஞ்சு பண்ணல. ஆனால் வெளியில் போனவங்க யாரும் ஒரு வருஷம் ஆகியே இன்னும் சர்ச்சு கட்டல. காரணம் என்ன தெரியுமா? தங்கள் ஊழியத்தில் உத்தமம் இல்லை. ஆனால் நாத்தான் வேலை ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, அவன் ஊழியத்தில் உத்தமமாக இருக்கிறான். நான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், நீங்கள் விசுவாசியாக இருந்தாலும் நீங்கள் உத்தமமாக நடக்கிறீங்க. உத்தமமாக நடக்கிறவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். யாரெல்லாம் நீங்கள் நீதியின்படி நடக்கிறீங்களோ, சத்தியத்தை பின்பற்றி அதன் வழிகளை கடைபிடிச்சு கடைசி வர உத்தமத்தை காத்துக்கொள்றீங்களோ, உங்களை தேவன் ரொம்ப நேசிக்கிறாரு. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. ஒருவேளை என் கூட இன்னும் ஒரு சில போதர்கள் இன்னும் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஒரு நாள் அவர்களை சரியாக ஆசீர்வதிப்பார். நான் எப்பவுமே ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் கூட பிரயாணம் பண்ணுற ஊழியக்காரங்க எங்கள் ஊழியங்களை காட்டிலும் அவங்க பெரிய ஊழியங்களை செய்யணும். இனி வர நாட்களில் உலகமெங்கும் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்களாக மாறணும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது, நீங்கள் ஊழியத்திலையும் சரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நீங்கள் உத்தமமாக நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வார், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. வேதம் சொல்லுகிறது, பிலிப்பு உன்னை அறிகிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன். அப்போ அவர் சொல்றாரு, ரபி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா. நல்லா பாருங்க, நாத்தானுக்கு தெரியுது இவர் தான் ரபி, இவர் தான் மேசியா, இவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, இவர் தான் இம்மானுவேல், இவர் தான் வரப்போகிறவர். அவருக்கு தெரியுது, ஏன்னா அவன் உத்தம இஸ்ரவேலனாக இருந்தான். அவர் பார்த்து சொல்றாரு, ரபி நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேல் ராஜானாரு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய் அப்படின்னு சொல்லி, இதனிலும் பெரிதானவைகளை காண்பாய். இன்னைக்கு நல்லா கவனிங்க, இயேசுடைய கண்கள் உங்களை கண்டதுன்னு சொன்னா இதனிலும் பெரிதானவைகளை பார்ப்பீங்க. இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் பெரிதானவைகளை பார்ப்பீங்க. வேதம் சொல்லுது, இதனிலும் பெரிதானவைகளை காண்பாய். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க நான் சொல்றேன், நீங்க உத்தமமா நீங்க நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட தரிசனத்துல பேசுவாரு. கர்த்தர் உங்களுக்கு நடக்க போகிற காரியங்களை உங்க கண்களில் காண்பிப்பாரு. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் அன்னைக்கு நாத்தான் வேலை பார்த்து சொல்றாரு, எப்பா இதுவரைக்கும் பார்க்கிற காரியம் இல்லையா, நீ உத்தமத்துல நடந்துட்டு இருக்க, இதை விட நீ பெரிதானவைகளை பார்ப்ப, இதை விட பெரிதானவைகளை பார்ப்ப. நான் சொல்றேன், இதை விட பெரிதானவைகளை கர்த்தர் உங்க ஊழியத்துல காண செய்வார். இதை விட பெரிதானவைகளை கர்த்தர் உங்க குடும்பத்துல காண செய்வார். ஆனா ஒரே ஒரு காரியம், உத்தமமா நடக்கணும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139வது அதிகாரத்தில், சங்கீதம் 139வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல அந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இன்னைக்கு வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, ஒருவேளை நீங்க உங்க உத்தமத்துல நடக்காம நீங்க இஷ்டப்படி நடந்தீங்கன்னா ஆண்டவருக்கு என்னையா தெரிய போகுது. இங்க நிறைய பேர் என்ன தெரியுமா எண்ணம், ஆண்டவர் எங்க பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய வாலிபா பசங்க கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அங்க எங்க அப்பாவே ரட்சிக்கப்படும் போது 45 வயசுல தான் ரட்சிக்கப்பட்டாரு, அப்ப நானும் பின்னாடி நான் இப்போ செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சுட்டு 45 வயசுல ரட்சிக்கப்பட்டா ஓகே ஆண்டவர் ரட்சிச்சிருவாரு. நான் சொல்றேன், அப்போ ஒன்னே ஒரு காரியம் சொல்வேன், அப்பா இப்போ நடந்து போகும்போதே மரணம் எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரில. ஒருவேளை இந்த வேளை உன் மரணம், நீ நடந்து போகும்போது மரணம் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? ஏன்னா வேதமும் இந்த வசனத்துல சொல்லுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாக நீங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க உத்தமத்துல நடக்காம பாவத்துக்குள்ள நடந்து நீங்க எங்க போக முடியாது. வேதம் சொல்லுது, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன், எங்கேயும் ஓட முடியாது. எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி வந்துருங்க.
இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நீங்க தேடினாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய கண்கள் உங்களை காணணும்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடுறவர்களா மாறணும். அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உத்தமத்தில் நடந்தீங்கன்னா வேதம் இந்த வசனத்தை தொடர்ந்து சொல்லுகிறது, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன், நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். நீ வானத்து மேலே ஏறினாலும் இயேசு அங்கேயே இருக்கிறாரு. வேதத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். ஏசாயெல்லாம் நம்ம வாசிப்போம். ஒருத்தர் சொன்னார், நான் வானத்திற்கு ஏறுவேன், வானத்திற்கு மேலே என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னாரு. பாதாளத்துக்குள்ளே தள்ளப்பட்டார் லூசிஃபரை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்னைக்கு நான் உயர்வேன், நான் மேலே மேலே நான் உயர 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 பறப்பேன்னா ஆண்டவர் ஒரு நாள் தள்ளி போட்டுருவாரு. வேதம் சொல்லுது, உத்தமமாக நடங்க, உத்தமமாக நடங்க. உத்தமமாக நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய செயல்களில் உத்தமம் இருக்கட்டும். எல்லாவற்றிலும் நீங்கள் செய்கிற காரியங்கள், நீங்கள் எந்த காரியங்களை செஞ்சாலும் அநியாயமாக வட்டி வாங்காதுங்க, அது பாவம், அதெல்லாம் செய்யாதுங்க. நிறைய காரியங்கள் இருக்கு. வேதத்தை புரட்டி நம் செய்கிற காரியங்கள் நிறைய இருக்கு. வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். என்ன பாஸ்டர் மொட்டையா சொல்றீங்க? நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். வசனம் சொல்லும், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான். இன்னைக்கு வேதம் சொல்லுது, யார ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்துல, யார் தேவனுடைய கூடாரத்துல தங்குவான் தெரியுமா? உத்தமமா நடந்து. எப்படி நடந்து? உத்தமமா நடந்து. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உத்தமமா நடக்காம பாவத்திற்கும் துன்மார்க்கத்துக்கும் நேரா போனீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23, ரோமர் 3:23 இந்த வசனங்கள்லாம் வாசிங்க அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. என்னைக்கு பாவத்தை நீங்க துணிகரமா செய்றீங்களோ தேவனுடைய மகிமையை இழந்து போயிருவீங்க. தேவனுடைய மகிமை உங்களை விட்டு விலகி போயிடும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல மாட்டாரு, நீ உத்தமமா நடந்தன்னு சொல்ல மாட்டாரு. பரலோகத்துக்குள்ள நீங்க போக முடியாது. நீங்க நிறைய பேர் நினைக்கிற ஒரே ஒரு காரியம், நான் என்ன பண்ணாலும் நைட்டு வந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுரும். காலையெல்லாம் பாவம் செய்வேன், நைட்டு வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னா அந்த பரிசுத்த தேவன் பரிசுத்தப்படுத்துவாரு. ஒரு நாள் 2 நாள் பண்ணுவாரு. நீங்க தொடர்ந்து துணிகரமா பாவம் செஞ்சீங்கன்னா பாவத்துடைய சம்பளம் மரணம். நீங்க போகிற வழியில உங்களுக்கு விபத்து நேரிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. கர்த்தர் சில சமயங்களை நினைச்சானா இவன் கடைசி வர கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாங்கனதை செய்வான்னு நினைச்சிட்டானா உடனே தூக்கிடுவாரு. நான் சொல்றேன், நீதிகளை நடங்க. வேதம் சொல்லுகிறது, கபடற்ற உத்தமம் இஸ்ரவேலன்னு சொல்லி நாத்தான் வேலை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கண்கள் கண்டது. கர்த்தருடைய கண்கள் உங்களையும் பார்த்துட்டு இருக்கு. கர்த்தருடைய கண்களுக்கு மறைவா நீங்க எங்கேயும் ஓட முடியாது. எங்க ஓடினாலும் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்துதான் ஆகணும். நான் சொல்றேன், துணிகரமா பாவம் செய்வீங்களா? பாஸ்டர் நான் குடிக்க மாட்டேன் பாஸ்டர், நான் குடிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, கூட போய் சைடு சாப்பிடுவேன், பாவத்துக்குள்ள போவீங்க. பாஸ்டர் என் ஃப்ரெண்டு பீடி பிடிப்பான் பாஸ்டர், நான் பீடி தான் வாங்கி கொடுப்பேன், சிகரெட் தான் வாங்கி கொடுப்பேன், பாக்கு தான் வாங்கி கொடுப்பேன். பாவத்துக்குள்ள போறதுக்கு தொடக்கமே அதுதான். உங்க வாழ்க்கையில எது தெரியுமா நீதி? எது தெரியுமா உத்தமம்? பாவத்திற்கு உடன்படாமல் இருப்பது தான் உத்தமம். உங்க குடும்பத்தில் இருக்க உங்க பெற்றோர், உங்க தகப்பனோ இந்த காரியங்களை வாங்கிட்டு வர சொன்னா வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இது கர்த்தருக்கு எதிரானது என்று சொல்லி இன்னைக்கு நான் விசுவாசத்தோட இந்த இடத்துல சொல்றேன். அன்னைக்கு தேவனுடைய கண்கள் நாத்தான் மேல பட்டதுனாலதான் அந்த இடத்துல நாத்தான் மேல பார்த்து சொன்னார், கபடற்ற உத்தம இஸ்ரவேல். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லணும், நீங்க பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களா நீங்க மாறணும்னு சொன்னா முதலாவது காரியம் தேவனை தேடுகிறவர்களா மாறணும். இந்த இடத்துல வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த வசனத்துல சொல்லும்போது, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். பரிசுத்த பர்வதம் பரலோகம். நீங்க பரலோகத்துக்குள்ள வாசம் பண்ணணும்னா முதலாவது உங்க உத்தமமா நீங்க நடங்க, நீதிமான நடங்க. உங்க வழியில பரிசுத்தம் காணப்படட்டும், உங்க இருதயத்துல பரிசுத்தம் காணப்படட்டும், உங்க சிந்தையில பரிசுத்தம் காணப்படட்டும். வேதம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், விபச்சாரம் பண்ணாதிருப்பாயாக. புதிய ஏற்பாடு சொல்லுது, ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிறவன் எவனும் விபச்சாரம் செய்யலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம வேதம் சொல்றபடி நடக்கிறது கிடையாது. நீங்க சொல்றேன்,
நம்ம பரிசுத்தமா நீதிமானா வாழ்ந்தாதான் நமக்கு பரலோகம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37வது அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 37:18, உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உத்தமரின் நாட்களை, நீங்க துன்மார்க்கமா நடந்தீங்கன்னா உங்க நாட்களை ஆண்டவர் சீக்கிரம் எடுத்து போடுவாரு. வேதம் சொல்லுது, நான் சாகர நிலைமையில இருக்கும்போது எசேக்கியா தேவனை நோக்கி மன்றாடினாரு. கர்த்தர் எசேக்கியாவின் ஆயுசு நாட்கள்ல 15 வருடத்தை கூட்டி கொடுத்தாரு. காரணம் என்ன தெரியுமா? தேவனை நோக்கி பார்த்தாரு. உத்தமமா நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்களை கூட பண்ணுகிறவர். வேதம் சொல்லுகிறது, உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு உங்க நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்க நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. நான் விசுவாசத்தோட இந்த இடத்துல சொல்வேன், கர்த்தர் நாத்தான் வேலுள்ள கர்த்தருடைய கண்கள் கண்டது. இன்னைக்கு கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீங்க செய்கிற செயல்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவோம், ஐயா பரலோகத்துக்கு நான் என்னைக்குனாலும் ஆயத்தமா இருக்கிறேன். பாவம் செஞ்சீங்கன்னா பரலோகத்துக்குள்ள போக முடியாது, நரகத்துக்குள்ளதான் போக முடியும். வேதத்துல ஒரு சில வசனங்களை உதாரணமாய் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 101:6வது வசனம் சொல்லுகிறது, தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி. இன்னைக்கு தேசத்துல உண்மையானவர்கள் தேவனோட கூட வாசம் பண்ணி அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீங்க தேவனோடு கூட வாசனம் பண்ணணும்னா நீங்க உத்தமத்துல நடக்கணும். இந்த வசனம் சொல்லிட்டு, உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். இன்னைக்கு துன்மார்க்கனான வழியில நடந்தீங்கன்னா என்னதான் போய் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி நீங்க தேவனை நீங்க பிரைஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வரமாட்டாரு. வேதத்தின்படி நடக்காம நிறைய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கு. வருத்தத்தை அளிக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவிசுவாசிகள் ஒரு கோயிலுக்குள்ள போறாங்கன்னா, ஒரு அவிசுவாசி தங்களுடைய கோயில்களுக்குள்ள போகும்போது செருப்பை கலட்டி வெளியில வச்சுட்டு போறாங்க. நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. லெகின்ஸ் போட மாட்டாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள அது பெருகிட்டு இருக்கு. இன்னைக்கு சபைக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் என்ன ஷூவை போட்டு ஆராதிக்கிற ஊழியக்காரர்களும் இருக்கிறாங்க, ஆராதிக்கிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க. இன்னைக்கு சத்தியத்தின்படி நடக்கிறோமா? இல்ல. உங்க உத்தமத்துல நடங்க, வேதம் சொல்லுகிறபடி நடங்க. இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இன்னைக்கு நம்ம ஷூவை போட்டுட்டு நம்ம படுக்கிற பெட்டுல குதிப்போமா? குதிக்க மாட்டோம். ஆனா சபைக்குள்ள துணிகரமா ஷூவை போட்டுட்டு வரோம். யார் அதுக்கு பதில் அளிக்க கூடும்? தேவன் சொல்ற, உத்தமமா நடங்க, உத்தமமா நடங்க. வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதன்படி நடங்க. இன்னைக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். சபையில குத்துகள் கும்பாளங்கள், இதை கர்த்தர் விருப்பப்படல. தேவன் வாசம் பண்ணுகிற ஆராதனையை தான் தேவன் விருப்பப்படுறாரு. ஆண்டவரை நீங்க ஆராதிக்கும் போது கர்த்தரும் தேவனுடைய தூதர்களும் இறங்கி வரணும். அதுதான், அதுலதான் ஆண்டவர் பிரியப்படுற ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை தான். இன்னைக்கு ஆராதனைகள் மாறிக்கொண்டே போகுது. இன்னைக்கு கர்த்தர் அதை அருவருக்கிறார். நீங்க அதை பின்பற்றி போவீங்களானா ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு வேதம் உங்களுக்கு சொல்றபடி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்க. நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்லி. இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லணும், சாட்சி கொடுக்கணும். இவன் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன், இவன் கொஞ்சத்துல உண்மையாக இருந்தான், இவனை நான் அநேகத்துல ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லணும். உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற வாழ்க்கை நீங்க வாழணும். வேதத்துல நான் கடைசியா சொல்லி முடிக்கிற ஒரு 2 வசனங்கள். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். நீங்க நீதிமானா இருக்கீங்கன்னா உத்தமத்துல நடங்க. நீதிமான் தான் உத்தமத்துல நடக்க முடியும். உத்தமமாக நடக்கிறவன் தான் நீதிமான். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் அறிந்த பின்புதான், அவன் உத்தமன் என்று கர்த்தர் அறிந்த பின்புதான் அவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறுவான். நீங்க உத்தமமா நடந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜீவ கிரீடம். இல்லாட்டு எரிகிற அக்கினிக்கு நேரம் ஆண்டவர் உங்களை தள்ளி விட்டுருவாரு. ஆண்டவர் நீங்க உங்களை பார்த்து சொல்லணும், கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து சொல்லணும், இவன் உத்தமமான ஊழியக்காரன், இவன் உத்தம இஸ்ரவேலன்,
கபடற்ற உத்தம இஸ்ரவேல். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ அன்னைக்கு நாத்தான் வேலை பார்த்து சொன்னீங்க கபடற்ற உத்தம இஸ்ரவேல்னு சொல்லி, அவரை பார்த்து நீங்க சாட்சி கொடுத்தீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்களும் எங்க உத்தமத்தில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான்னு சொல்லி நாங்களும் நீதிமானாய் இருந்து எங்க உத்தமத்தில் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை ஒரு நாள் நீங்க மேகம் மீதில வருவீங்க, பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் நீங்க மானத்திலிருந்து நீங்க வருவீங்க. நாங்க கிறிஸ்துவுக்குள்ள நாங்க முதலாவது எழுந்திருப்போம். ஆண்டவரே, அன்னைக்கு எழுந்து வரும்போது நீங்க எங்களை பார்த்து சொல்லணும், ஐயோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல், இவன் உத்தமமா நடந்தான், உண்மையும் உத்தமம்னு ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துக்கு அதிபதியா உன்னை மாற்றும், உனக்கு நீ வச்சிருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளி நீங்க எனக்கு சாட்சி கொடுக்கிற ஒரு பிள்ளையா மாறணும். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்ன நோக்கி கொண்டு இருக்க, உம்முடைய கண்கள் என்ன நோக்கி கொண்டு இருக்கிறதுனால நான் உத்தமத்துல நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இங்க நாங்க யாரெல்லாம் இந்த பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு உத்தமம் காணப்பட, அவர்கள் உத்தமத்துல நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீதிமான வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போகட்டும். துன்பத்தை கண்ட வருஷங்கள் போதும், துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறட்டும். கர்த்தர் கூட இருந்து நீங்க பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நீங்க உங்க உத்தமத்துல நடந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களே, எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் பிரின்ஸ்லின் மெர்னால், கிரைஸ்ட் ஃபார் இந்தியா சர்ச், எழுமையின் கோட்டூர், காஞ்சிபுரம். செல்போன் 9962226729. இமெயில் princelymernaal@gmail.com.